ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கற்றுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1 வீக்காகவே நல்ல கோல்டு ஃபீவர்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஒரே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. வெளியே வந்த உடனே இந்த பானிபூரி, மசால் பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னே தான் திருப்தியாக இருந்துச்சு. அண்ட் சின்னதாக ஒரு பர்ச்சேஸ்க்காக வெளியே வந்திருந்தோம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஷூ ஒன்று பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். அண்ட் அவங்க பார்க்கும்போது நம்மளும் போய் ஏதாவது நமக்கு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். எங்கே என்னோடய பையன் இருக்க ஓடுறான். அவன் பின்னாடி ஓடுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. நல்லா தெரிஞ்ச கடையவே அத்தனை டைம் எனக்கு சுற்றி காமிச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு வழியாக என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டாங்க. இப்போவாச்சும் நான் போய் பார்க்குறேனேன்னு சொல்லிட்டு நான் போய் எனக்கு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்படி ஒன்றும் எனக்கு பெருசாக அமையலை. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய பையனுக்கும் வந்து ஏதாவது செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். வீட்டில் ஒரு ஆளுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தால் கடைசியில் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பர்ச்சேஸ் பண்ணணும் போல். பட் நாங்கள் எதுவுமே எடுக்கலை. அண்ட் அங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். கிராசரி திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமுல் சாக்லேட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த டைம் ட்ரஃபிள்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே அவ்வளோ ஆசை வாங்குறதுக்கு. ஸோ அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த அரிசி பொரி இது பார்த்திங்களா என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி நான் வேர்க்கடலையும் கொஞ்சம் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எதுவுமே சாப்பிடலைன்னா இது தாங்க நமக்கு ஸ்நாக்ஸு. அண்ட் ஃபைனலாக இந்த லிட்டில் ஹார்ட் பிஸ்கட் இதெல்லாம் வந்து பார்த்து எவ்வளோ நாளாயிட்டு இதெல்லாம் உயிரோடு இருக்குன்னே எனக்கு இன்றைக்கி தாங்க தெரியும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு.